விவசாயிகளை பாதிக்கக்கூடிய கோவை சக்தி பசுமை வழிச்சாலை திட்டத்தை தமிழக அரசு கைவிட்டு மாற்று வழியை செயல்படுத்த வேண்டும். கொங்கு மண்டல விவசாய நிலங்கள் பாதுகாப்பு கூட்டமைப்பினர் பேட்டி. 7 விவசாய சங்கங்கள் ஒன்றிணைந்த கொங்கு மண்டல விவசாய நிலங்கள் பாதுகாப்பு கூட்டமைப்பினர் கோவை பத்திரிகையாளர்கள் மன்றத்தில் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய அவர்கள், மீண்டும் அனைவருக்கும் ஒரு வணக்கம். முதல் தீர்மானமாக ஏற்கனவே நான் அறிவித்தது போல 7 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த 7 விவசாய சங்கங்கள் இணைந்து 7 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதில் முதல் தீர்மானமாக கொங்கு மண்டலத்தில் பசுமை வழிச்சாலை திட்டங்களுக்கு எங்களுடைய கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்கிறோம். இது என்னன்னா, மீண்டும் ஒரு முறை நான் ஏற்கனவே சொன்னது போல் பசுமை வழிச்சாலையை தாண்டி, அதாவது ஏற்கனவே கோவை மாவட்டம் ஓரளவு நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோடு இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம். இந்த மாவட்டங்களில் நமக்கு இன்னும் தேவையான அளவுக்கு விரிவாக்கம், மேம்படுத்துதல் போன்ற வழிகளைத்தான் பின்பற்ற வேண்டுமே ஒழிய பசுமை வெளி என்ற பெயரில் விவசாய நிலங்கள் அளிக்கப்படுவதும் சுற்றுப்புறத்துக்கு சூழலுக்கு கேடு விளைவிக்கிறதும் நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம். அது மட்டும் இல்லை, இது மிகப்பெரிய அளவில் விவசாயிகளினுடைய வாழ்வாதாரத்தையும் பாதிக்குது. ஸோ நீங்கள் எந்த ஒரு ரோடு எடுத்துக்கிட்டாலும், எந்த வழியை எடுத்துக்கிட்டாலும் எல்லாத்துக்குமான மாற்று வழிகள் இருக்கிறது. ஆனால் அதை தாண்டி பசுமை வழி வேண்டும் அப்படின்றதை நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம். இதுதான் எங்களுடைய முதல் தீர்மானம். நம்முடைய நாடு விவசாய நாடு என்று இருந்தாலும் கூட இன்னும் நம்முடைய விவசாய உற்பத்தியிலே நாம் நிறைவு அடையவில்லை. வெளிநாடுகளிலிருந்து தான் நம்முடைய உணவுப் பொருட்களை கூட நாம் வாங்க வேண்டிய நிலையில் இருக்கின்றோம். இந்த விவசாயம் செய்பவர்கள்தான் இன்று 70% மேல் இருக்கின்றார்கள். விவசாயிகளும் விவசாய கூலிகளும். அவர்களுக்கு வேறு எந்த வாழ்வாதாரமும் கிடையாது. அந்த விவசாயம் இன்று லாபகரமாக இல்லாத ஒரு தொழில். அது மட்டுமல்ல, மிகவும் கடினமான தொழில் என்று ஏற்கனவே இருந்த நிலப்பரப்பை விவசாயம் செய்ய முடியாத நிலையில் பாதி பேர் அந்த விவசாயம் செய்வதை விட்டுவிட்டார்கள். சுருக்கமாக ஊடக நண்பர் உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்றால், இன்று விவசாய தொழிலும் விவசாய தொழிலை செய்பவர்களும் ஒரு அனாதை தொழிலாகவும் அனாதைகளாகவும் இருக்கின்றார்கள். அரசனுடைய ஒரு பெரும்பகையான ஒரு உதவியோ மற்றவர்களுடைய உதவிகளோ இல்லாத நேரத்தில் மிகவும் கஷ்டப்பட்டு அந்த விவசாய தொழிலை வேறு எந்த தொழிலும் செய்ய முடியாத சூழலிலே ஆடுகளையும் மாடுகளையும் மேய்த்து இன்று உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் இந்த இருக்கக்கூடிய விவசாய நிலத்தையும் எடுத்து அந்த வேறு பசுமை வழிச்சாலை என்ற திட்டத்தை கொண்டு வந்து அதை நிறைவேற்றினால் 70% மேல் இருக்கக்கூடியவர்களுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அது மட்டுமல்ல, இந்த மாதிரி திட்டங்களை கொண்டு வரும்போது அந்த விவசாய தொழில் எந்த திட்டத்தை கொண்டு வந்தாலும் அதை சார்ந்தவர்களை கேட்கின்றார்கள், அவர்களுடைய எண்ணங்களை அறிகின்றார்கள். ஆனால் விவசாய நிலங்களை எடுக்க முனையும் பொழுது மட்டும் அந்த விவசாயிகளுடைய நிலையையோ அவனுடைய கருத்துக்களோ அறியாத ஒரு அவநநிலை உள்ளது என்பதை இங்கே மிக்க வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆக இன்று ஒரு அனாதைகளாகவும் அனாதை தொழிலாகவும் இன்று இருந்து கொண்டிருக்கக்கூடிய, நான் இதை இதுவாக சொல்ல இருந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இதற்கு நீங்கள் ஊடக நண்பர்கள் நிச்சயமாக உங்களுடைய கருத்துக்களை வைத்து இதற்கு உதவி செய்ய வேண்டும். எக்காரணத்தை கொண்டு விவசாய நிலங்கள் எடுக்கப்பட்டால் அது எடுக்கக்கூடிய இந்த பசுமை வழி சாலை, கோவை சக்தி பசுமை வழி சாலைக்கு கூட இருக்கக்கூடிய சாலையிலேயே 120 அடி அகலத்திற்கு மேல் இருக்கின்றது. அதையவே அந்த அகலப்படுத்த முடியும். அது மட்டும் இல்லை, அதை ஒரு
ஆராயும் முறையாக 5 இடங்களிலே அதை 4 வழிச்சாலையாக மாற்றியிருக்கின்றார்கள். அங்கெல்லாம் எந்த விதமான இடையூறுமின்றி போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் போய்கொண்டிருக்கிறது. விவசாயம் அளிக்கப்பட்ட அது மட்டுமல்ல, இருக்கக்கூடிய சாலையில் இருக்கக்கூடிய அத்தனை மரங்களையும் அந்த விரிவுபடுத்துவதற்காக எடுக்கப்பட்டு விட்டது. இனி மீண்டும் அந்த விவசாய நிலத்தையும் எடுத்து அதில் இருக்கக்கூடிய மரங்களையும் எடுக்கப்பட்டால் சுற்றுச்சூழல் என்னாவது? அந்த விவசாயத்தையே நம்பி எந்த விதமான ஒரு சுகத்தையும் அனுபவிக்காமல் அந்த விவசாயத்தை செய்து கொண்டிருக்கக்கூடிய விவசாயிகளுடைய நிலைகள் என்னாவது? விவசாயிகளை பற்றி தயவு செய்து ஒரு நிமிடம் நீங்கள் சிந்தித்து உண்மையை கண்டறிந்து எங்களுக்கு உதவ வேண்டும் என்பது மட்டுமன்றி, ஏற்கனவே விவசாயம் செய்ய முடியாமல் பாதிக்கு மேற்பட்ட நிலங்கள் தரிசு நிலங்களாக இருக்கின்றது. சிலர் வாழ்வாதாரத்திற்கு இல்லாமல் விற்றுவிட்டார்கள். இருக்கக்கூடிய பாதி பேரும் அந்த விவசாயத்தை செய்ய முடியாத சூழலிலும் அந்த இருக்கக்கூடிய இப்பொழுது இங்கே இந்த பகுதியிலே இப்பொழுது தான் அவிநாசி அத்திக்கடவு என்ற திட்டம் வந்து இதுவரை வானத்தை நோக்கி மழை பெய்யும் பொழுது மட்டும் விவசாயம் செய்து கொண்டிருந்த நிலை மாறி இன்றுதான் விவசாயம் செய்ய முனையும் பொழுது ஏதோ விவசாயம் செய்ய முனையும் பொழுது இந்த மாதிரி திட்டத்தை கொண்டு வந்தால் வாழ்வாதாரம் முழுவதும் பாதிக்கப்படும். ஆகவே விவசாய நிலத்தை எந்நிலையிலும் எடுக்காமல் மாற்று வழிகளை இன்று இருக்கக்கூடிய அறிவியல் முன்னேற்றத்தை பயன்படுத்தி இருக்கக்கூடிய சாலையை விரிவாக்கி அனைத்து போக்குவரத்து வசதிகளையும் செய்ய வேண்டும் என்பதுதான் உங்கள் மூலமாக மக்களுக்கும் அரசுக்கும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்தது பழனிசாமி அவர்கள் நீங்களும் அறிமுகப்படுத்திடுங்க. பழனிசாமி அண்ணன் பேச விஆர் பழனிசாமி, தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினுடைய மாவட்ட செயலாளர். அனைவருக்கும் வணக்கம். இந்த கொங்கு மண்டல விவசாயிகள் நிலங்கள் பாதுகாப்பு கூட்டமைப்பு என்ற அமைப்பு இப்போது நாம் உருவாக்கியிருக்கிறோம். அநேகமாக இந்த பசுமை வழிச்சாலைகளுக்காக நிலம் கையகப்படுத்துகின்ற போது இதை எதிர்த்து 918 இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டு இருக்கின்றோம். பல்வேறு அமைப்புகளை இணைச்சும் தனியாகவும் நடத்திட்டு இருக்கிறோம். இப்போ வந்திருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா, அநேகமாக இந்த பசுமை வழிச்சாலை அப்படிங்கிறது தினசரி பத்திரிகையில் வந்துட்டுருக்கு. பல அமைப்புகள் எங்களுக்கு ரோடு வசதி வேணும், பசுமை வழிச்சாலை வேணும், ஏற்கனவே போட திட்டங்களை என்னாச்சு என்று அரசுக்கு கேள்வி கேட்குறாங்க. அரசும் அதாவது அமைச்சர்களோ அதுக்கு நான் கொண்டு வருவோம் போட்டு வருவோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இது எந்த இடத்துல அவங்க போட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. பசுமை வழிச்சாலைன்னு சொல்லி ஒரு திட்டத்தை போடுறாங்கன்னு சொன்னால், எந்த ஒரு திட்டம் அரசாங்கம் போட்டாலும் உடனடியாக பாதிக்கப்படுவது நிலம். கையில் எடுக்கிறது நிலம். விவசாயிகளுக்கு தான் நிலம் எடுக்கிறாங்க. அந்த நிலத்தை எடுக்கிற விவசாயிக்கு அந்த திட்டம் போட்டு அந்த களத்துக்கு வரும்போது அந்த விவசாயிக்கு தகவல் தெரியுது தவிர அதுக்கு முன்னாடி எதுவும் தெரியறதில்லை. அதுவும் அந்த விவசாயினுடைய வாழ்வாதாரம் என்பது அவனுக்கான முன்னேற்பாடோ ஒன்றும் இல்லை. பணம் கொடுக்குறாங்க அப்படி இப்படின்னு சொல்கிறாங்களே தவிர அதனால் எந்த பயனும் இல்லை அப்படிங்கிறது தான் சொல்கிறது. பொதுவாக இந்த பசுமை வழி திட்டத்தை வேணும்னு சொல்லி கேட்கக்கூடியவங்க இந்த திட்டங்களுக்காக எந்த திட்டங்களுக்காக ஒரு ஏக்கர் நிலம் கூட அவங்கெல்லாம் கொடுக்கறது கிடையாது. இந்த திட்டம் வேணும்னு சொல்லி கேட்குறவங்க யாருமே எந்த திட்டத்தையும் கொடுக்கக்கூடாது. அத்தனையும் விவசாயி மேலே தான் திணிக்கிறாங்க. அரசு நாங்கள் ஏற்கனவே அதை பேசிகிட்டு இருக்கோம். பல முறை நம்ம ராஜாமணி கலெக்டராக இருக்கிற காலத்துலேருந்து 3 கலெக்டர்கிட்ட நாங்கள் பெட்டிஷன் கொடுத்துட்ருக்கோம். இந்த மாதிரியான திட்டங்கள் தீட்டுகின்ற போது அதை பாதிக்கக்கூடிய விவசாயிகளுடைய பிரதிநிதிகள் இந்த விவசாய சங்கத்தினுடைய கூட்டமைப்பினுடைய பிரதிநிதிகள் அந்த குழுவில் இருக்கணும் அந்த என்று நம்ம சொல்கிறோம். அதுக்குள்ளே தான் போகிறோம். அதே மாதிரி இந்த காலங்காலமாக இந்த பொருளாதார ரீதியாக விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த நிலம் இந்த பசுமை வழிச்சாலை என்று சொல்லி இந்த நிலம் எடுக்கும்போது பாதிக்கப்படக்கூடிய விவசாயிகளுக்கு மாற்று ஏற்பாடுகள் எதுவுமே கிடையாது. ஏதோ கொஞ்சம் காசு கொடுத்து நீங்கள் வெளியே போகணும்னு சொல்கிறாங்களே தவிர மாற்று ஏற்பாடுகள் எதுவுமே கிடையாது. இதெல்லாம் விவசாயிகளை கடுமையாக பாதிக்குது அப்படிங்கிறதான் சொல்ல வேண்டியது. அதே மாதிரி சுற்றுச்சூழல்கள் நிறைய பாதிக்குது. இதனால் பலனடைகிறது சில சுயநலமைகள் தான் இந்த திட்டங்களால் அதிகமாக பயனடைகிறங்க அப்படிங்கிறது தான் இருந்துகிட்டு இருக்குது. ஆகவே தான் விவசாயிகளுடைய கூட்டமைப்பு ஒரு 8 அமைப்புகள், இன்றைக்கி 7 அமைப்புகள் இன்றைக்கி ஒன்றா சேர்ந்துக்கிறோம். இன்னும் பல்வேறு அமைப்புகளை நாம் திரட்ட போகிறோம். இந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்காகவும் இந்த விவசாய விளைநிலங்களை பாதுகாக்கிறதுக்காகவும் இன்னும் பல்வேறு அமைப்புகளை, விவசாய சங்க அமைப்புகளை, பொதுநல அமைப்புகளை எல்லாம் நாங்கள் இணைச்சு இதற்கான வலுவான இயக்கங்களை நாம் முன்னெடுக்கிறதுக்கான ஏற்பாடுகள் நாம் செஞ்சுட்டு இருக்கோம். வழக்கறிஞர் ஈசன் முருகசாமி, நிறுவனர், தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம். இந்த கோவை மாவட்டத்தில் மாவட்ட திட்டக்குழு
சாலை பாதுகாப்பு குழு போன்ற குழுக்கள் மாவட்ட ஆட்சியர் தலைமையிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மாவட்ட திட்டக்குழுவிலும் சரி, சாலை பாதுகாப்பு குழுவிலும் சரி, அங்கு விவசாய சங்க பிரதிநிதிகளோ விவசாயிகளோ இல்லை என்பதுதான் மிகப்பெரிய வருத்தம் தரக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் அங்கு ஆலோசிக்கப்படுகிற திட்டங்கள் எல்லாம் விவசாய நிலங்களை பறிக்கிற திட்டமாக இருக்கிறது என்பதுதான் உண்மையாகவும் இருக்கிறது. நகரங்களுக்குள் ஏற்படக்கூடிய போக்குவரத்து நெரிசலை கணக்கில் கொண்டு கிராம பகுதிகளுக்குள்ளே இவர்கள் சாலை விரிவாக்கம், புதிய சாலைகள் திட்டம், பசுமை வாழிச்சாலைகள் திட்டம் என்ற திட்டத்தை முன்மொழிகிறார்கள். நகரத்துக்குள்ளே ஏற்படுகிற போக்குவரத்து சிக்கல்களுக்காக பொது போக்குவரத்துகளை விரிவுபடுத்த வேண்டும். குறிப்பாக மெட்ரோ ட்ரெயின், 24 மணி நேரம் மக்களுக்கு கிடைக்கக்கூடிய பேருந்து வசதிகள், உயர்மட்ட மேம்பாலங்கள் தான் தீர்வாக இருக்கிறது. அப்போ நகரங்களுக்குள் இது போன்ற திட்டங்களை அவங்க தொடர்ச்சியை அதிகப்படுத்தணும். அதை கிராமங்களுக்கும் விரிவுபடுத்தலாம். அதை விடுத்துவிட்டு இந்த திட்டக்குழுக்கள் எல்லாம் விவசாய நிலங்களை பறிப்பதற்காகவே திட்டங்களை தீட்டுகிறார்கள். உதாரணத்திற்கு கோவை பொள்ளாச்சிக்கு ஏற்கனவே 4 வழிச்சாலை இருக்கிறது. வாகன நெரிசல் ஏற்படுது அப்படின்னா பொது போக்குவரத்தை திட்டமிட வேண்டும். இப்போ கோவை பல்லடத்துக்கு மிகப்பெரிய போக்குவரத்து நெரிசல் நிலவுகிறது. அப்போ இங்கே பொது போக்குவரத்துன்னே ஒன்று இல்லை. அப்போ மக்கள் வாகனங்களை பயன்படுத்துகின்ற சூழல் நிலவுகிறது. இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. இதற்காக உடனே இன்னொரு புதிதாக கோவையிலிருந்து கரூர் வரைக்கும் ஒரு 4 வழிச்சாலை திட்டம் வேணும், அதுக்கு ஒரு பசுமை வழிச்சாலை திட்டம் வேணும் என்று திட்டம் தீட்டுவது என்பது விவசாய நிலப்பரப்பை குறைக்கும். அது உணவு உற்பத்திக்கு மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும். ஆபத்தை ஏற்படும் போது ஏற்கனவே இந்தியா உணவு தேவைகளுக்காக வெளிநாடுகளை சார்ந்தே இருக்கிறது. 72% எண்ணெய் வித்துக்கள் இறக்குமதி, 52% பருப்பு வகைகள் இறக்குமதி, இது போன்ற பல்வேறு இறக்குமதிகளை சார்ந்தே இந்தியா இருக்கக்கூடிய சூழ்நிலை நிலை வருவதால் இது போன்ற மாவட்ட திட்டக்குழு, சாலை பாதுகாப்பு குழுவில் எல்லாம் விவசாயிகளை இடம்பெறுவதற்கான கொள்கை முடிவை தமிழ்நாடு அரசு எடுக்க வேண்டும். விவசாயிகளை நியமிப்பதற்கு மாவட்ட ஆட்சியருக்கு எவ்வித தடையும் கிடையாது. எனவே மாவட்ட ஆட்சியர் அவர்களும் இது குறித்து உடனடியாக கவனத்தில் கொண்டு விவசாய சங்க பிரதிநிதிகளையும் அந்த குழுவில் சேர்க்க வேண்டுமாய் இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆக இதுக்காக இது போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்துவதற்காக பொதுமக்கள், விவசாயிகள், நீராதார பாதுகாப்பு இயக்கங்கள் அனைவரையும் உள்ளடக்கி தொடர்ச்சியாக கையெழுத்து இயக்கங்கள், கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள், போராட்ட வடிவங்களையும் நாங்கள் கூட்டமைப்பின் சார்பிலாக தொடர்ச்சியாக திட்டமிட்டு நடத்த இருக்கிறோம். அரசின் கவனத்தை ஈர்ப்பதற்காக, விவசாய நிலங்களை பாதுகாப்பதற்காக, மக்கள் வரி பணத்தில் செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள் சரியான திட்டங்களாக, மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய திட்டங்களாக, பிரச்சனைகளுக்கு தீர்வு தரக்கூடிய திட்டங்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக மக்கள் இயக்கங்களையும் தொடர்ச்சியாக நாங்கள் நடத்துள்ளோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். என் பேர் நடராஜன். நான் திக்கட அவினாசி திட்ட கூட்டமைப்பில் மூத்த ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றிட்டு வரேன். இந்த கோவை மண்டல விவசாயிகள் நிலங்கள் பாதுகாப்பு கூட்டமைப்பிலே கேட்கப்பட்டுகின்ற இந்த கோரிக்கையானது மிகவும் எதிர்காலத்திற்கு பாதுகாப்பாக இருக்கும் என்பது எங்களுடைய கருத்து. மேலும் சுற்றுச்சூழல் ரீதியாக முக்கியமான பகுதியாக விளங்குகிறது இந்த மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய ஓரத்தில் அமைந்திருக்கின்ற கோயம்புத்தூர் மாவட்டம். இதில் எல்லா காற்று மாசுபாடாகட்டும், நீர்நிலையினால் ஏற்படுகின்ற இந்த கழிவு நீரினால் ஏற்படுகின்ற இந்த மாசாகட்டும், இதை குறைப்பதற்கெல்லாம் போதிய கவனம் அரசாங்கத்தால் எடுக்கவில்லை. குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் இந்த நொய்யல் நதியில் ஏற்படுகின்ற கழிவு ஏற்படுகின்ற பிரச்சனை, பவானி நதியிலே கழிவுகள் கலக்கும்போது ஏற்படுகின்ற பிரச்சனை எல்லாம் சுத்திகரித்து விடுகிறோம் என்று சொல்கிறார்களே தவிர எந்த விதமான சுத்திகரிப்பு மேலாண்மையும் மேற்கொள்ளாமல் நேரடியாக ஆறுகளிலே கலக்குகின்ற அவல நிலை தொடர்ந்து வருகிறது. இதையெல்லாம் கவனத்தில் எடுக்காமல் இந்த ஆறுகளிலே கலக்கப்படுகின்ற கழிவு நீரால் விவசாய நிலங்கள் கடுமையாக பாதிக்கப்படுகிறது. உங்களுக்கெல்லாம் தெரியும், அந்த தண்ணீரை எடுத்து நீங்கள் விவசாயம் செய்ய முடியாது. இந்த மேட்டுப்பாளையம் பக்கத்தில் இந்த கழிவு நீரெல்லாம் இந்த பெருநாயக்கம்பாளையம் இதெல்லாம் அந்த ஏழுரிமை பள்ளம் என்ற பள்ளத்திலே கிட்டத்தட்ட கழிவு நீரே ஒரு ஆறு போல் ஓடிக்கொண்டிருக்குது. அது நேரடியாக போய் பவானி நதியிலே கலக்கிறது.
கழிவுநீரை மேம்படுத்த முடியாத இந்த அரசாங்கம் நேரடியாக விவசாயிகள் தலையிலே கையை வைத்து மிக எளிமையாக நடக்கின்ற விஷயம் என்னவென்றால் விவசாயிகளுடைய நிலைமையை எடுப்பது தான் இந்த அரசாங்கத்திற்கு மிக எளிமையாக நடக்கின்ற விஷயம். இதை தொடர்ந்து செயல்படுத்துவதில் இந்த அரசாங்கம் முனைப்பு காட்டுகிறது. ஏற்கனவே இங்கே இருக்கிறவர்கள் வலியுறுத்தியது போல எல்லா அரசு திட்டங்களிலேயும் அரசாங்கத்தால் மேற்கொள்ளவிருக்கின்ற அனைத்து கூட்டங்களிலேயும் விவசாயிகளுக்கு போதுமான பிரதிநிதித்துவம் வழங்கப்படவில்லை. விவசாயிகளுடைய கருத்துக்களையும் அறியப்படுவதும் இல்லை, கேட்கப்படுவதில்லை, கேட்டாலும் அதை செயல்படுவது முனைப்பு காட்டுவதில்லை. பக்கத்து மாநிலங்களை எடுத்துக்கொண்டால் கர்நாடகா போன்ற மாநிலங்களில் விவசாயிகளுடைய கருத்துக்களை அதிகமாக கவனத்தில் எடுத்து அவருடைய கருத்துக்களை செயல்படுத்துகிறார்கள். இங்கே அது மாதிரி திட்டங்கள் இல்லை. ஏற்கனவே விவசாயிகள் எல்லாம் கடுமையான செலவு செய்து கிணறுகளை வெட்டியும் போர்களை போட்டும் இந்த பகுதியில் அதிகமான விவசாயத்திற்கான கட்டமைப்புகளே தனிநபர் முதலீடு அதிகமாக இருக்கிறது. அன்னூர் பகுதியிலெல்லாம் அப்படியெல்லாம் செலவு செய்து அவங்க விவசாயத்தை தொடர வேண்டும், இந்த நாட்டிற்காக ஒரு சேவை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் தானே இந்த விவசாயி தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதுவரையில் தொடர்ந்து நஷ்டங்களை ஏற்பட்டாலும் கூட இந்த விவசாய பணிகளை தொடர்ந்து மேற்கொண்டிருக்கிறார்கள். அதையெல்லாம் நிலைகுலைய வைக்கின்ற வகையிலே இந்த நிலங்கள் எடுக்கும் பணி நடக்கவே கூடாது. இது கடுமையான விவசாயிகளுடைய மனநிலையும் வாழ்வாதாரத்தையும் பாதிக்கும். இந்த திட்டம் கைவிட வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறேன். நன்றி, வணக்கம். ஒரே ஒரு கேள்வி ஒரே 2 நிமிஷம். என் பேர் முருகசாமிங்க. நான் கொங்கு மண்டல விவசாயிகள் நிலத்தின் தலைவராக இருக்கிறேன். கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு பசுமை வழிச்சாலை என்ற பெயரில் அன்னூர் எங்கள் பகுதிக்கு எந்த விதமான ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல், விவசாயிகளுக்கு எந்த விதமான முன்னறிவிப்பும் இல்லாமல் எங்களுடைய நிலத்தை அளவீடு செய்வதற்காக வந்தார்கள். அப்பொழுது நாங்கள் எங்களுக்கு எந்த விதமான முன்னறிவிப்பும் இல்லாமல் எப்படி நீங்கள் நிலவை அளவீடு செய்யலாம் என்று கேட்டபொழுது அவர்கள் எங்களுக்கு தக்க பதில் சொல்லவில்லை. ஆகையால் நாங்கள் விவசாயிகள் அனைவரும், அன்னூர் பகுதியில் உள்ள விவசாயிகள் அனைவரும் ஒன்று கூடி அந்த நில அளவீடு செய்யாமல் தடுத்து நிறுத்தி மேற்கொண்டு நிலங்களில் எந்த நிலத்திலும் கல் நடுவதற்கும் நாங்கள் அனுமதிக்காமலும் நட்டிய கற்களையும் நாங்கள் அப்புறப்படுத்தி எங்களுடைய நிலத்தை பாதுகாப்பதற்கு நாங்கள் உரிய முயற்சி எடுத்தோம். அதன் பின்பு கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி நடந்து கொண்டிருக்கும் போது முன்னாள் முதல்வர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை கோவையில் தான் சந்தித்து எங்களுடைய நிலைமையை எடுத்து கூறினோம். அப்போது முன்னாள் முதல்வர் அவர்கள் நிச்சயமாக விவசாயம் அழியும் பட்சத்தில் அந்த சாலை தேவையற்றது என்பதை நானும் அறிவேன். இதை மறுபரிசீலனை செய்யும் வரை எந்த செயல்பாடும் செய்ய வேண்டாம் என்று தடுத்து நிறுத்தியிருந்தார்கள். அதன் பின்பு தற்பொழுது முதல்வர் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் வாக்குறுதியிலே விவசாய நிலங்களை எக்காரணத்தை கொண்டும் எடுத்து நாங்கள் எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் விவசாயம் பாதிக்கக்கூடிய வகையிலே நிலத்தை எடுக்க மாட்டோம் என்று தேர்தல் வாக்குறுதியிலே உறுதியளித்து எங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருப்பதாக கூறினார். ஆனால் தற்போது இந்த 4 வருடங்களாக விவசாயிகளை ஏதாவது ஒரு வகையில் அங்கு வந்து டிஆர்ஓ மூலமாகவோ நெடுஞ்சாலைத்துறை மூலமாகவோ எங்கள் நிலத்தை கையகப்படுத்துவதிலேயே குறியாக இருக்கிறார்கள். நாங்களும் விவசாயிகள் மிகுந்த ஒற்றுமையுடன் போராடித்தான் இதை தடுத்து கொண்டிருக்கிறோம். தற்போது அனைத்து விவசாய சங்கங்களையும் இணைத்து இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்ற நோக்கில் நாங்கள் இப்பொழுது அனைத்து விவசாய சங்கங்களையும் ஒன்றிணைக்க முடிவு செய்துள்ளோம். மேலும் நாங்கள் பல முறை மாவட்ட ஆட்சித்தலைவராகட்டும்,
இல்லை மாவட்ட வருவாய் அலுவலராகட்டும், நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளாகட்டும், அவர்களிடம் நாங்கள் பல முறை எங்களுடைய கருத்துக்களை தெளிவாக கூறுகின்றோம். நீங்கள் இந்த புறவழிச்சாலை அமைத்தே தீர வேண்டும் என்ற நோக்கில் செயல்படுவது எதற்காக? நீங்களும் வாருங்கள். தற்போது இருக்கக்கூடிய சாலையே எந்த இடத்திலும் 120, 130 அடிக்கு குறைவில்லாமல் போதுமான இடம் இருக்கிறது. நாங்களும் அங்கு வருகின்றோம், நீங்களும் வாருங்கள். இருக்கக்கூடிய இந்த பழைய சாலையையே விரிவுபடுத்த போதுமான வசதி உள்ளது. அதை நீங்கள் வாருங்கள், நாங்கள் வருகிறோம். வந்து நேரடியாக பார்வையிட்டு ஒரு முடிவு செய்யலாம் என்று நாங்கள் பலமுறை கூறியிருக்கின்றோம். இதுவரை ஒரு விவசாயிகளை அழைத்து கொண்டு அந்த ரோட்டை யாருமே பார்க்கவே இல்லை. அதான் மீண்டும் 3A போட்டு எங்கள் விவசாயத்துக்கு நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் போடுவதற்கு எந்த நேரத்திலும் கடன் வாங்கி போடக்கூடிய சூழ்நிலையில் தான் விவசாயிகள் இருக்கின்றோம். இப்போ அந்த 3A போட்டு வச்சதுனால என்ன ஆச்சுன்னா, நாங்கள் கடன் வாங்க முடியறதில்லை. விவசாயத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு எங்கள்கிட்ட பணம் இல்லை. ஒரு குழந்தைகள் படிப்பு செலவுக்கா அல்லது பசங்களுடைய கல்யாண செலவுக்கா 1 ஏக்கரா 2 ஏக்கரா பூமி விற்றாலும் பண்ணலாம்னு ஒரு முடிவு இருக்கிற போது அதையும் விற்கிறது இல்லாமல் 3A போட்டு முடக்கி வச்சுட்டாங்க. எந்த விதத்துலையுமே நாங்கள் விவசாயம் செய்ய முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். இப்போ அத்திக்கடவு விவசாய திட்டம் இப்போ தான் 40-50 ஆண்டமாக போராடி தண்ணி உடைய விவசாயம் நல்லபடியாக செய்யல, தண்ணி பிரச்சனை வராது அப்படிங்கிற சூழ்நிலை இப்போ இருக்கிற போது இந்த திட்டத்தை போடணும்னு சொல்லி போட்டு, இது பசுமை வழிச்சாலை இல்லை, பசுமை அழிப்பு வழிச்சாலைன்னு தான் சொல்லணும். இனிமேல் பசுமை வழிச்சாலைன்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க. இந்த சாலை பேர் பசுமை அழிப்பு வழிச்சாலை. ஆச்சுங்களா? பசுமையாக இருக்கிறது அழிக்கிறதுக்கு தான் அங்கே வராங்க. அதனால் இது பசுமை அழிப்பு வழிச்சாலையை போடுவதற்கு எக்காரணத்தை கொண்டும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்பதில் உறுதியாக இருக்கின்றோம். பத்திரிகை நிறுவனங்களும் எங்களுக்கு உதவி செய்வீர்கள் என்று நாங்கள் மனதார நம்புகின்றோம். ஆகையால் இல்லை, இழப்பீடே நாங்கள் கேட்கல. நாங்கள் இழப்பீடு எந்த விலை கொடுத்தாலும் நாங்கள் பூமியை விட்டு கொடுக்கறதுக்கு தயார் இல்லைன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். இழப்பீடு நாங்கள் கேட்கவே இல்லை. கேட்டாத்தாலும் நீங்கள் கொடுக்கணும். இல்லை, அதாவதுங்க முரண்பட்ட கருத்தை இல்லைங்க. சும்மா தேவையில்லாத சொல்கிறாங்க வழியா. எல்லா விவசாய சங்கங்களும் ஒற்றுமையாக இருக்கிற ஒருங்கிருந்து தான் செயல்படணும் வழியா. இது எங்களுக்குள்ள பிரிச்சாளருக்கு தான் இன்றைக்கு சொல்லுவாங்க வழியா. நிச்சயமாக எங்களுக்குள்ள எந்த கருத்து வேறுபாடோ ஒரு முரண்பாடான கருத்து கண்டிப்பாக இல்லை. மாற்று வழியில் செயல்படுத்தணுங்கிறதாங்க எங்களுடைய ஒரே கோரிக்கை. இல்லை, ஒட்டுமொத்த நாங்கள் திருப்பி நீங்கள் தீர்மானத்திலே பார்த்தீங்கன்னா பசுமை வழிச்சாலை வேண்டான்னு மட்டும் தான் சொல்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள், இன்றைக்கி இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளே ரோடை அகலப்படுத்துறதுக்காக, இப்போ 2 வழி இருக்கிறது 4 வழிப்படுத்துறதுக்காக அகலப்படுத்துறதுக்கு பூமி எடுக்கிறேன்னு சொன்னால் கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கிறாங்க விவசாயிகள். சரிங்களா? பசுமை வழிச்சாலை, அதாவது சின்ன உதாரணம். இதை ஏன் நான் ரொம்ப விளக்கமாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு கணபதியில் இருந்து அன்னூர் வரைக்கும் 13 சாலைகள் சத்தி ரோடையும் மேட்டுப்பாளைய ரோடையும் இணைக்குது. ஆனால் இப்போ இந்த கிழக்கு புறவழிச்சாலைன்னு ஒரு ப்ரொப்போஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா, இந்த 13 வழிகளையும் விட்டு 14ஆவதாக ஒரு பசுமை வழி போடுறேன் அப்படிங்கிறது தான் இந்த திட்டம். இது அவசியம் இல்லைன்னு சொல்கிறோம். இந்த 13 வழியில் எந்த வழி உங்களுக்கு ஃபீஸிபிளாக இருக்கோ அதை நீங்கள் அகலப்படுத்துங்க. 2 வழி பண்ணுங்க. இல்லை, நான் சொல்கிறது 13 வழி அகலப்படுத்தாட்டி கூட 6 வழி பண்ணுறதுக்கு ஒரு வழியை தேர்ந்தெடுத்து பண்ணுங்கள். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். தென்புறமாக, கோவைக்கு தெற்கு புறமாக பார்த்தீங்கன்னா, அதாவது கவர்மெண்ட் ஆகட்டும் இல்லை இதை கேட்கக்கூடியவங்க சொல்கிறவங்க என்னென்னா 6 ரோடுகளை இணைக்கணும். அதாவது அவினாஷி ரோடு, திருச்சி ரோடு, பொள்ளாச்சி ரோடு, பாலக்காடு ரோடை இணைக்கும் வழி அப்படின்னு. ஏற்கனவே அதுக்காக போடப்பட்டது தான் எல்என்டி பைபாஸ். நீலாம்பூர்லேருந்து எட்டிமடை வரைக்கும் இருக்கக்கூடிய எல்என்டி பைபாஸ் அதுக்காக போடப்பட்ட ரோடு. அதற்காக ஏற்கனவே 6 வழிக்கான இடம் எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு தேவையான நிலம் எடுத்து 2 வழி தான் இப்போ நம்ம உபயோகிச்சுட்ருக்கோம். அதை 6 வழி பண்ணுறது விட்டு போட்டு புதுசாக நான் ஒரு பசுமை வழி போடுறோம் அப்படிங்கிறத தான் நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம்.
ஸோ நீங்கள் அவர் நண்பர் கேட்ட மாதிரி ஒரு முக்கியமான இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இழப்பீடு பற்றி பேசுகிற சங்கங்கள் எதுவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய விரிவாக்கம் பண்ணக்கூடிய ரோட்டில் அங்கே கொடுக்கக்கூடிய இழப்பீடுகள் வந்து மார்க்கெட் ரேட்டில் கேட்டுட்ருக்காங்க. அதை பற்றின பிரச்சனைகளாக இருக்கலாம். பசுமை வழிச்சாலைகளில் இருக்கக்கூடிய விவசாயிகள் யாருமே இழப்பீடு பற்றி பேசுகிறதில்ல. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இப்போ சத்தியமங்கலம், அன்னூர் சத்தியமங்கலம், குறும்பம்பாளையம் சத்தியமங்கலம் ரோடாகட்டும், இல்லை ப்ரொப்போசல் நிலைமையில் இருக்கக்கூடிய கரூர் கோவை, மேலும் அந்த கிழக்கு புறவழிச்சாலை சம்மந்தப்பட்ட விவசாயிகளாகட்டும், யாருமே வந்து இது வந்து இழப்பீடு பற்றி யாரும் பேசுகிறதில்ல. பசுமை வழிச்சாலை கூடாதுங்கிறது தான். நாங்கள் வந்து இதுக்காக வந்து 2018 we have created a document. இதை வந்து நாங்கள் வந்து ஏதோ ஆரம்பத்தில் நாங்களும் வந்துட்டு அவங்க சொல்கிறதுக்கு கேட்டுட்டு நாங்களும் வந்து எங்களுக்கு தெரிஞ்சதை சொல்ல அவங்க அதை சரியாக புரிஞ்சிக்காமல் இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து எங்கள் விவசாயிகள் சம்மந்தப்பட்ட ஒரு குழு அமைச்சு அதை கம்ப்ளீட்டாக ஸ்டடி பண்ணி முன்னாள் எம்பியிலேருந்து கலெக்டர்கள் 3 கலெக்டர்களை நாங்கள் பார்த்துட்டோம். கலெக்டர் ஐயா ராஜாமணியிலிருந்து சமீரன் அவர்கள், இன்னொரு கலெக்டர் இருந்தார். எல்லா கலெக்டரையும் நாங்கள் சந்தித்து நாங்கள் மேட் அ ப்ரெசன்டேஷன், அவங்களுக்கு ப்ரெசன்டேஷன் கொடுத்தோம். நாங்கள் கேட்ட கேள்வியே என்னென்னா, இப்போது இந்த வழிகளை இணைக்கக்கூடிய வழிகள் ஏற்கனவே இருக்கும்போது மீண்டும் ஒரு பசுமை வழிச்சாலை எதுக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் நாங்கள் முன்வைச்சோம். அப்போ அது அவங்களும் வந்து இது மட்டும் இல்லை, நாங்கள் கவர்மெண்ட்டுக்கும் அதை தான் எடுத்து சொன்னோம். மத்திய கவர்மெண்ட்டுக்கும் நாங்கள் அதை தான் சொன்னோம். நிதின் கட்காரிக்கு நாங்கள் லெட்டர் எழுதியிருந்தோம், தொடர்ந்து அவரை சந்திச்சிருக்கிறோம், பேசியிருக்கிறோம், தொடர்ந்து கடித தொடர்பில் தான் இருக்கிறோம். அதனால் இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, பசுமை வழிச்சாலைகளில் யாருமே வந்து இழப்பீடு பற்றி பேசுகிறதில்ல. ஏன்னா பசுமை வழிச்சாலைங்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் இந்த கிழக்கு புறவழிச்சாலை ப்ரொப்போஸ் பண்ணியிருக்கிற புறவழிச்சாலை நீங்கள் பார்த்தீங்கன்னா, காரணம்பேட்டையிலேருந்து அந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து போய் உங்களுக்கு கிணத்துக்கடவு பக்கத்தில் கட்டாயி மதுக்கரை பக்கத்தில் அரிசிபாளையம் வழியாக வந்து எட்டிமடையில் ஜாயிண்ட் ஆகுது. அதுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய எல்என்டி பைபாஸ் ரோடு, அந்த ரோடு தான் அதை தான் பண்ணுது. அது மட்டும் இல்லை, அதை தாண்டி வந்து பல்லடம் கொச்சின் சாலை இருக்குது. பல்லடம் கொச்சின் சாலை விரிவாக்கம் பண்ணினா இன்னும் அது மிக எளிதாக இருக்கும். ஆனால் அதுக்கு யாருமே தயாரில்லை. இருக்கிற ரோடை மேம்படுத்துறதுக்கு யாரும் தயாராக இல்லை. ஏன்னா அதில் இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட், அதில் என்ன இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது நாங்கள் சிலதெல்லாம் அறிந்திருக்கிறோம். நீங்கள் பத்திரிகையாளர்கள் நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா எல்லாத்துக்கு முன்னாடி வந்து இதை பற்றி அதிகமாக விளம்பரமும் விமர்சனமும் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இதில் ரொம்ப அதிகமான பயன்பெறக்கூடியவர்கள், இல்லை அதில் ஏற்கனவே நிலம் வாங்கி போட்டவர்கள், இந்த மாதிரி இருக்கக்கூடியது. இல்லை, ஆதாயம்ன்றது யார், அதான் பார்த்தீங்கன்னா நிலம் வாங்கி போட்டிருக்கிறாங்க. நிலம் வாங்கி போட்டவர்கள் வந்து அவங்களுடைய ஆதாயத்துக்காக அந்த ரோடு அதில் வந்ததுன்னா அவங்களுக்கு விலை ஏறுங்கிறதுனால 10 லட்சம் 20 லட்சம்னு விற்ற நிலங்கள் வந்து இன்றைக்கி ரோடு போடுறேன்னு ஒரு ப்ரொபோசல்னால அது 70 லட்சம் 80 லட்சம்னு விற்கிது. அது மாதிரி. அது மட்டும் இல்லை, இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வழிகளை தேடி இப்போ அண்ணன் ஈசனண்ணன் சொன்ன மாதிரி இந்த வழிகள், இது இப்போ ரோடுகள் எங்கெங்கே வேணும், எங்கெங்கே கட்டமைப்பு தேவைன்றதை பற்றி இப்போ நடக்கக்கூடிய கூட்டங்கள் ஆகட்டும், அதுக்கான கமிட்டிகள் ஆகட்டும், புறநகரில் இருக்கக்கூடிய ரெப்ரசன்டேஷனே கிடையாது. எந்த விவசாய அமைப்புகளோ நாங்கள் சொல்கிறது இந்த அமைப்புகளே விட்டுருங்க, ஏதாவது ஒரு அமைப்பு இருக்குதானா, எந்த அமைப்பும் கிடையாது. அப்போ எப்படி வந்து நகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில நபர்களோ அவங்கள் மட்டுமே இதை எப்படி வந்து அதை தீர்மானிக்க முடியும்? இப்போ புறநகரில் என்ன தேவைங்கிறத பற்றி எப்படி அவங்க தீர்மானிக்க முடியும்? அப்போ அதனுடைய ரெப்ரசன்டேஷனே கிடையாது. கமிட்டியில் எந்த கமிட்டியில் நாங்கள் தொடர்ந்து போராடிட்டு இருக்கிறோம். கலெக்டர் சமீரன் இருக்கிறப்பவே அவர் வந்து ஓரளவு ஒரு வாக்குறுதியும் கொடுத்தார். கண்டிப்பாக நாங்கள் நிச்சயமாக அதை நாங்கள் கன்சிடர் பண்ணுறோம், நாங்கள் சேர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி. நாங்கள் சொன்னதே வந்து ரோட் சேஃப்டி கமிட்டின்னு ஒன்று இருக்குது. ரோட் சேஃப்டி கமிட்டியில் முடிவு பண்ணுறது யார் இந்த ரோட் சேஃப்டி கமிட்டியில் இருந்துட்டு இந்த ப்ரொப்போசலையும் இந்த ப்ராஜெக்டுகளுக்கெல்லாம் சொல்லக்கூடிய நபர்கள் யார் இவர்கள் வந்து எதற்காக வந்து ஏன் வந்து அங்கே புறநகரிலிருந்து இருக்கக்கூடியவங்க ரோட் சேஃப்டி கமிட்டியில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத எங்களுடைய கேள்வி. இப்போ குடும்பம்பாளையத்துலேருந்து சத்தியமங்கலம் வரைக்கும் எத்தனை ஃபார்மர்ஸ் எஃபெக்ட் பண்ணுறாங்க? ஓவராலாக எத்தனை பேர்? அண்ணா தனபால் அண்ணா கொஞ்சம் விளக்கிடுங்க. இங்கே வந்துருங்க, வாங்க இப்படி வாங்க. வணக்கங்க, என்னோடய பேர் வந்து தனபாலுங்க. இந்த கோவை சத்தி பசுமை வழிச்சாலை எதிர்ப்பு கூட்டமைப்பில் நானும் ஒரு ஒருங்கிணைப்பாளர். இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னாங்க, ஒரு சுருக்கமாக சொல்லிடுறேன். மத்திய அரசு முதல்ல எடுத்தாங்க, மத்திய அரசு கையில் எடுத்தவங்க வந்து 3A போட்டு 3A வந்து கேன்சல் ஆச்சு. காரணம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, இது வந்து இன்டர்ஸ்டேட் கனெக்டிவிட்டியாக பண்ண முடியாதுங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, புலிகள் சரணாலயமாக நடுவில் கோர்ட் அறிவிச்சுது. இங்கே திம்பம் மலைப்பகுதி இருக்குது இல்லைங்களா, அதை புலிகள் சரணாலயமாக அறிவிச்சது இந்த இடைப்பட்ட பீரியடில்.
அது இல்லாமல் ரெண்டாவது ஒரு விஷயம் அங்கே என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, கனரக வாகனங்கள் செல்லக்கூடாதுன்னு ஒரு தடை போட்டாங்க. சரிங்களா, இரவு. அப்புறம் 3வது நேரம் வந்து அதுக்கு பேர் ஆஃப் ரோடுங்க. அதாவது அரை நாள் மட்டும்தான் ஒர்க் ஆகும் அந்த ரோடு. அரை நாள் வந்து மூடி இருக்கும். ஏன்னா வனப்பகுதி அப்படிங்கிறனால அது ஒரு சட்டம் போட்டு அது ஸ்ட்ரிக்டாக இது வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறாங்க. இந்த 3 விஷயங்களும் மாறப்போகிறதில்ல. புலிகள் சரணாலயங்கிறதோ இல்லை இந்த ரோடோட அந்த லிமிட், இத்தனை வெஹிக்கிள் இத்தனை வீலில் வண்டி தான் போகணும், டன்னேஜ் உள்ள வண்டி தான் போகணும் அப்படிங்கிறதோ, இல்லை இந்த டைம் லைனோ மாறப்போகிறதில்ல அப்படிங்கிறதுனால சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த ப்ராஜெக்டை வந்து கைவிட்டுட்டாங்க. ஓகேங்களா. இதை வந்து மண்டேல் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஒரு சீனியர் பர்சன், அவர் தான் ஹெட்டு, நகாயோட ஹெட்டு வந்து ரிவ்யூ பண்ணாருங்க. தமிழ்நாடோட பாலசுப்ரமணியம் சொல்லிட்டு அவரும் வந்து இங்கே தமிழ்நாடு என்ஹெச்சோட ஹெட்டு, 2 பேரும் போய் ரிவ்யூ பண்ணிவிட்டு வந்துட்டு அந்த ரிவ்யூவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவ்வளவு நிலம் எடுத்து இந்த ரோடு வேண்டியதில்லைங்கிறது அவங்களோட ஸ்டேட்மெண்ட் கிளியராக சொல்லியிருக்காங்க. அது வந்து நாங்கள் எங்களோட எவிடன்ஸில் இருக்குது, ஹிந்துவில் வந்திருந்ததுங்க அந்த ஆர்டிக்கிள், நாங்கள் அதை வேணாலும் கொடுக்குறோங்க. கிளியராக சொல்லியிருக்காங்க, இது வந்து வேண்டியதில்லை. தமிழ்நாடு அரசாங்கம் இதை செயல்படுத்த நினைத்தால் நிலமெடுப்பு இல்லாமல் செய்யலாம்ங்கிறது அவங்களோட பரிந்துரை. இதான் பரிந்துரைங்க. இது என்னென்ன காரணத்தினாலேயோ அண்ணா சொன்ன மாதிரி வந்து நிறையா தனிப்பட்ட காரணங்கள் இருக்குதுங்க, அதை நாங்கள் வந்து சொல்ல விரும்பலை. ஓகேங்களா. நிறையா பேருக்கு அதில் வந்து பெனிஃபிட் இருக்குது இந்த ரோடு அதில் போகிறதுனால. இதில் வந்து கிட்டத்தட்ட 800 ஏக்கர் பாதிக்குதுங்க சத்தியமங்கலத்து வரைக்கும். இங்கிருந்து சரவணம்பட்டியிலேருந்து எடுத்துட்டிங்கன்னா, சரவணம்பட்டி தாண்டி காப்பி கடைங்கிற ஏரியாலேருந்து எடுக்கிறாங்க. குறும்பபாளையத்துலலாம் பார்த்திங்கன்னா அப்படிங்க அப்படியே ஒரு பாதி ஊரே காணாமல் போயிடுது 150 அடி எடுக்கும்போது. அப்புறம் அதுக்கு அடுத்தது வந்து உள்ளே திரும்புதுங்க, மேற்கு புறமாக திரும்பி உள்ளே போகுதுங்க. இதில் விவசாய நிலங்கள் நிறையா இருக்குது. விவசாய நிலங்கள் நிறையா இருக்குதுன்னா, இப்போ நான் வந்து ஒரு விவசாயிங்க. இந்த என்னோடய நிலத்தோட மதிப்பு இன்றைக்கி சென்ட்டு வந்து 20 லட்சம் ரூபாய். ஆனால் நான் வந்து அதை விற்று மார்க்கெட் பண்ண விரும்பலை. நான் அதில் ஒரு 10 சென்ட்டை கொடுத்தேன்னா நான் லைஃப் டைம் செட்டில் ஆகி நான் உட்காரலாம். ஆனால் அதை விரும்பலை. நான் தென்னை மரத்தை வச்சுட்டு நான் விவசாயம் பண்ணிகிட்ருக்கிறேன். அந்த விவசாயத்தை நான் கண்டிப்பாக வந்து பண்ணணுங்கிறதா இங்கே இருக்கிற விவசாயிகளோட எண்ணங்க. அப்படி இல்லைன்னா அவன் எல்லாருமே ரியல் எஸ்டேட்காரர் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. அதை எதுக்கு இந்த விவசாயத்தை பிடிச்சி வைக்கணும், அந்த விவசாயங்கிறது என்ன அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் உணர்வுபூர்வமாக சிந்திக்கணும். கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 6 லட்சம் ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருக்கிற ஒரு ஆள். ஓகேங்களா. ஒரு எம்என்சி கம்பெனியில் ஒரு டைரக்டராக இருந்தவன். விட்டு போட்டு வந்து இந்த விவசாயம் முக்கியம், குடும்பம் முக்கியம் அப்படிங்கிறதுக்கு நான் வந்து இதை பண்ணிகிட்ருக்கிறேன். சரிங்களா. இப்போ இந்த 5 ஏக்கராவை நான் வந்து காப்பாற்றி ஆகணும் ஏதோ ஒரு விதத்தில். அப்போ தான் நான் வந்து அடுத்த சந்ததிக்கு அதே ஒரு வெள்ளாமையோட விவசாயத்தோடு நான் வந்து அதை கொடுக்க முடியுங்க. சரிங்களா. இப்போ இதில் வந்து இவங்க நடுவில் ஒரு கட்டு போட்டுட்டு போனாங்கன்னா 1 ஏக்கரா 1.5 ஏக்கரா போகுது. அவங்க என்னமோ இழப்பீடு தராங்க. இழப்பீடை பற்றியே நாங்கள் பேசலிங்க. இழப்பீடு தர்றாங்க தரல அது வேறு பிரச்சனைங்க. தண்ணி ஒரு பக்கம் இருக்குதுங்க, சாலை ஒரு பக்கம் இருக்கும். இங்கிருந்து அந்தளவு தண்ணி கொண்டு போக முடியாது. ஸோ இந்த 2 பக்கம் நான் வந்து என்ன பண்ணணுங்கன்னா, இந்த கொடுக்குற காசை வச்சு கல்லுக்கால போட்டுட்டு நாங்கள் உட்காந்துக்கலாம் வாட்ச்மேன் மாதிரி. சரிங்களா. இப்படியே தான் வந்து சத்தியமங்கலத்து வரைக்கும் 4000 ஏக்கரா பாதிக்குங்க. இதோட நாங்கள் எடுத்த சர்வேங்க இதெல்லாம். இது வந்து சும்மா நாங்கள் வந்து வாய் வழியாக சொல்லலைங்க. இதுக்கு வந்து கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி எல்லாம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். எவ்வளோ பாதிப்பு இருக்குது, எவ்வளோ வந்து நம்மளுக்கு வந்து இதனால் இழப்பு வருது அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொன்றுக்கும் கையாந்துறோம். அதாவது இது வந்து எல்லாமே செய்திகள் தான். வெங்காயம் விலையேறிச்சுன்னா செய்தி, பாகிஸ்தான்லேருந்து கொண்டு வர்றாங்க, இல்லை அங்கேருந்து கொண்டு வர்றாங்க. தக்காளி விலையேறிச்சுன்னா செய்தி, வாழைக்காய் விலையேறிச்சுன்னா செய்தி. இப்போது அன்னூர் பகுதியில் பார்த்திங்கன்னா காற்று வந்து ஒவ்வொரு விவசாயிக்கும் குறைஞ்சது 1 ஏக்கருக்கு 1.5 லட்சம் ரூபா லாஸ் ஆயிடுது. 1.5 லட்சத்துலேருந்து 2 லட்சம் வாழை வந்து ஒரே நைட்டுங்க அப்படியே தள்ளிடுது. ஓகேங்களா. இதையெல்லாம் தாண்டி தான் நாங்கள் விவசாயம் பண்ணுறோம். ஓகேங்களா. நாங்களும் வந்து ஒரு நல்ல ஒரு ரியல் எஸ்டேட்காரர் கையில் கொடுத்துட்டோம்னா நல்ல ஒரு நிலைமைக்கு நாங்களும் வந்து இருக்க முடியும். ஆனாலும் இருக்க விரும்பலை. எங்களுக்கு இது போதும். ஒரு பொருளை உற்பத்தி பண்ணி அதை வந்து எடுத்து அடுத்தவங்களுக்கு கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அதில் இருக்கிற திருப்தி எதுலேயும் கிடையாது. இதை வந்து அரசாங்கம் புரிஞ்சுக்க மாட்டேங்க. இது யாருக்காக இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கும் ஒரு சிலருக்கு தெரியுங்க. நாங்கள் வந்து எலாபரேட்டாக சொல்ல விரும்பலை. ஏன் இருக்குது, டெக்னாலஜி இருக்குதுங்க. இன்றைக்கி எங்கேயோ இருக்கிறோம். நம்ம இந்தியா வந்து எங்கேயோ இருக்குது எனக்கு தெரியும். அதாவது இன்றைக்கி ஐக்யூ ஸ்கில்லில் இன்டர்நேஷ்னல் லெவலில் நம்ம ஆளுகள் அடிச்சதுக்கு ஆள் கிடையாது. எந்த ஒரு வேர்ல்டு வைடு எந்த இண்டஸ்ட்ரி எடுத்தாலும் நம்மளால் இருக்கலாம் மூளையோட. அப்படி இருக்கிறப்போ ஏன் இருக்கிற இந்த இடத்த வச்சு நீங்கள் பண்ண முடியாது? சைனாக்காரன் மட்டும்தான் அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே வந்து ரோடு போட முடியுமா? நம்ம போட முடியாதா? கேட்டால் பெண்டு இருக்குதுங்கிறாங்க. இதுக்கு மெயின் காரணம் என்ன சொல்கிறாங்கன்னாங்க, இந்த ரோட்டுக்கு பெண்டு நிறையா இருக்குதுங்க அப்படிங்கிறாங்க. சார், பெண்டை வந்து ரொம்ப நேர்த்தியாக ஹேண்டில் பண்ணுற டீம் நம்மளுதையே இருக்குது. நம்ம நகாய் ஹேண்டில் பண்ணியிருக்குது. திருச்சி ரோட்டை எடுத்துங்க. திருச்சி ரோடு எவ்வளோ டிகிரியில் போகுதுங்க? கிட்டத்தட்ட 35 டிகிரியில் டேர்ன் எடுக்கிறாங்க. சரிங்களா. அதெல்லாம் எவ்வளோ நேர்த்தியாக பண்ணியிருக்கிறாங்க அந்த பாலங்களெல்லாம். இது எல்லாம் அங்கே பண்ண முடியுங்க. ஆனால் பண்ணுறதுக்கு வந்து அவங்க வந்து ஒரு முனைப்பு இல்லை. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, 2014 கூகுள் மேப் எடுத்து 2017 ஃபீட்பேக் இன்ஃப்ராங்கிற ஒரு கம்பெனி இது வந்து மேப் போடுதுங்க. சரிங்களா. அவங்க அங்கே உட்காந்துட்டு போடுறாங்க. எங்கே உட்காந்துட்டு? பெங்களூர் உட்காந்துட்டு போடுறாங்க.
இதில் என்ன பிரச்சனைனா ஃபீல்டோட நாலேஜ் இல்லாத பர்சன்ஸ் போடுற விஷயம் இது. இதை வந்து நான் சொல்லலைங்க, நிதின் கட்காரி சொல்லியிருக்காரு ஒரு பேட்டியில். எடுத்து நான் வேணால் அந்த ரெஃபரன்ஸ் பின்னாடி இருக்குன்னு எடுத்து தர்றேன். நிறையா ப்ராஜெக்ட்ஸ் ஃபெயிலியர் ஆகிற காரணம் டிபிஆர் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத பர்சனாலையும் பழைய கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸை வச்சு ஃபீல்டுக்கு போகாமல் ரிட்டையர்ட் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸை இந்த இதுக்கு அப்பாயின்ட் பண்ணி அதில் போடுற ஒரு விஷயத்தினாலையும் தான் வந்து இது வந்து ஃபெயிலியர் ஆகுதுங்கிறத யார் சொல்லியிருக்காங்க? இவரே சொல்லியிருக்காரு. யாருங்க? நிதின் கட்கரியே சொல்லியிருக்காரு. இதை தொடர்ந்து அடுத்த ஒரு மாதம் கழித்து அந்த இன்னொரு பேட்டியில் சொல்கிறாரு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு கம்பெனிகள் இனியும் அது செயல்பட்டால், ப்ராஜெக்ட் ஃபெயிலியர் ஆகிற மாதிரி செயல்பட்டால் அந்த கம்பெனிகளுக்கு பனிஷ் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காரு. ஆமாங்க சார். இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் எடுத்து பண்ணுறது எதுங்க சார்? இப்போ வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து அந்த பழைய டிபிஆர் அப்படியே வாங்கிட்டாங்க. ஃபீட்பேக் இன்ஃப்ராகிட்ட அவங்க அப்படியே வாங்கிட்டாங்க. இவங்க எந்த விதமான ஒரு பெரிய அனலைஸும் பண்ணலைங்க, சரிங்களா? வாங்கிட்டு அந்த ரூட்டை அப்படியே வந்து அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. அதை வந்து நாங்கள் தெளிவாக கேட்டோம் மறுபடியும். அது வந்து இப்போது முதல்ல வந்து இன்டர்ஸ்டேட் கனெக்டிவிட்டிக்காக இந்த ப்ராஜெக்ட் பண்ணினது. இப்போ இன்டர்ஸ்டேட் கனெக்டிவிட்டிங்கிறது பாசிபிலிட்டிஸே கிடையாது. 6 மணிக்கு பண்ணாரியில் வண்டி நிறுத்திடுவாங்க. எந்த வண்டிக்கும் போக முடியாதப்போ வந்து நீங்கள் எதுக்கு இவ்வளோ பெரிய ரோட்டை போடணும், பண்ணாரி கோயிலுக்கு போகிற வேண்டி இவ்வளோ பெரிய ரோடு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி நாங்கள் வந்து கேட்டோங்க. ஆனால் அது வந்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த ப்ராஜெக்டை அப்படியே எடுத்து பண்ணுறது தான் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட். அது என்ன காரணம்னு எங்களுக்கு தெரியும். இல்லை, அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த தமிழ்நாடு அரசு நிலம் எடுப்பு பணிகளை தொடங்கி இருக்கிற போது விவசாயிகளுக்கெல்லாம் செய்தித்தாளில் விளம்பரம் வருது. விவசாயிகள் பூரா ஆட்சேபனை கொடுக்குறாங்க. ஆட்சேபனை நாங்கள் கொடுப்போன்னு அவங்க எதிர்பார்த்த நேரத்தில் நாங்கள் திட்டம் சம்மந்தப்பட்ட ஆவணங்களை கேட்டு எல்லாருமே மனு கொடுத்துருக்கோம். நாங்கள் கேட்டிருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல டீட்டெயில்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் டிபிஆர் தான் கேட்டிருக்கிறோம். இது வரைக்கும் டிபிஆரை அவங்க எங்களுக்கு கொடுக்கவே இல்லை. ரெண்டாவது, ஒரு சாலை அமைக்கப்படணும், விரிவாக்கம் செய்யப்படணும், டிராஃபிக் ஃப்ளோ ஸ்டடி வேணும். அந்த டிராஃபிக் ஃப்ளோ ஸ்டடி ரிப்போர்ட் இன்ன வரைக்கும் எங்களுக்கு கொடுக்கல. அப்போ இல்லாத வாகனத்துக்கு, இல்லாத வாகன நெரிசலுக்கு நீ எதுக்கு சாலை திட்டமிடுற? அப்போ டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் தரமாட்டீங்க, டிராஃபிக் ஃப்ளோ ஸ்டடி தரமாட்டீங்க. இதுக்கு விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுறதுக்கு என்ன நீ என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் இஐஏ என்ன பண்ணியிருக்க? சோசியல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் சிஐஏ என்ன பண்ணியிருக்கேன்னு நாங்கள் கேட்குறோம். இதுவரைக்கும் எந்த ஆவணங்களும் தரவே இல்லை. அவங்க தந்திருக்கிறது என்ன அப்படின்னா, ஸ்டேட் கவர்மெண்ட்டு ப்ராஜெக்ட் கொடுத்த சேங்ஷன் ஆர்டர், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அப்ரூவல், லேண்ட் அக்யூசியேஷன் ஆஃபீஸர்ஸ் அப்பாயின்ட் பண்ணதுக்கான அந்த ஆர்டர் 3 ஆர்டர் மட்டும் கொடுத்துட்டு, இன்னும் 11 திட்டத்துக்கு தேவையான ஒரு திட்டத்தை திட்டமிடுவதற்கு தேவையான அவசியமான ஆவணங்கள் கொண்டு இன்னும் கொடுக்கவே இல்லை எங்களுக்கு. ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சரி இந்த திட்டத்தை செயல்படுத்துகிறீங்களே, இது கோவை மாவட்டத்தில் வருது, ஈரோடு மாவட்டத்தில் வருது. ஈரோடு மாவட்ட திட்டக்குழுவிலும் கோவை மாவட்ட திட்டக்குழுவில் சாலைகள் பாதுகாப்பு குழுவில் இந்த திட்டத்துக்காக பரிந்துரை செய்யறதுக்காக நடந்த கூட்டத்தில் தாக்கல் செய்யப்பட்ட கருத்து ஆவணங்கள், அந்த ப்ரொசீடிங்ஸை கொடுங்கன்னு சொல்லி கேட்குறேன். அதை கூட இன்ன வரைக்கும் கொடுக்கல. இதெல்லாம் எதற்காக அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய தொழிலதிபர்களெல்லாம் தாளவாடிக்கும் சிறுமுகைக்கும் இதெல்லாம் பொள்ளாச்சிக்கும் இங்கே இருக்கக்கூடிய இவங்க வாங்கி போட்டுக்கிற பண்ணை வீடுகளுக்கு விரைவாக போயிட்டு விரைவாக வர்றதுக்காக தான் அகல புதுசாக சாலைகளை கேட்குறாங்க. ஆனால் உண்மை என்னென்னா, கோவை மாவட்டத்தில் புதிதாக சாலைகள் அமைக்கணும், அங்கே சுங்கச்சாவடிகள் அமைக்கணும், மக்களை சுரண்டணும். இதுதான் இப்போதைக்கான முக்கியமான நோக்கமாக இருக்கிறது. சாதாரண விவசாயிகள், நடுத்தர மக்கள், பொதுமக்கள், உங்களை போன்ற ஊடக நண்பர்கள் நாமெல்லாம் கட்டணம் செலுத்தக்கூடிய சாலையில் பயணிப்பதற்காகத்தான் இவங்க திட்டமிடுறாங்க. ஒரு வாகனம் ஒரு பக்கத்தில் கார்களோட எண்ணிக்கை அதிகமாகுதுன்னா அங்கே ஒரு சுங்கச்சாலை டோல் ரோடு வேணும் திட்டமிடுறாங்க. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? இப்போவே இருக்கக்கூடிய நம்ம கோவை மேட்டுப்பாளையம் ரோட்டில் டோல்கேட் போட்டால் நம்ம ஒத்துக்குவோமா? இங்கே இருக்கக்கூடிய கோவை பொள்ளாச்சி ரோட்டில் டோல்கேட் போட்டால் ஒத்துக்குவோமா? இங்கே இருக்கக்கூடிய கோவை பல்லடம் ரோட்டில் டோல்கேட் போட்டால் ஒத்துக்குவோமா? புதுசாக ஒரு சாலையை போட்டு டோல்கேட் போடணும்னு வசூல் பண்ணணும். அங்கே மக்களை சுருண்டுவதற்காக மக்கள் வரிப்படத்தில் நாட்டின் பேரில் கடன்களை வாங்கி இவர்கள் இதற்காக திட்டமிடுறாங்களொழிய, அந்த திட்டமிடுதல் கூட திருட்டுத்தனமாக ரகசியமாக தான் இருக்குது ஒழிய, அரசுக்கு தேவையான ஆவணங்கள், அந்த திட்டத்துக்கு தேவையான டீட்டெயில்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கூட பப்ளிஷ் பண்ணல. வெப்சைட் அப்லோட் பண்ணணுமில்ல, ஏன் பண்ணலை? பொது வெளியில் வெளியிடணுமில்ல, ஏன் வெளியிடலை? பாதிக்கப்பட்ட விவசாயம் நாங்கள் கேட்குறோம், நீ ஏன் பப்ளிஷ் பண்ணலை? ஆக இந்த திட்டமே சரியில்லாத திட்டம், தவறான திட்டம். இங்கேருந்து சத்தியமான துறை கொண்டு போய் அதுக்கப்புறம் ஹெலிகாப்டரில் கொண்டு போவீங்க.
அது வனப்பகுதி, போகவும் முடியாது. இவங்களே இருவழிச்சாலை அகலப்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே எப்படி நீங்கள் இரு மாநிலத்தை இணைப்பீங்க? ஆக இது ஒரு தேவையில்லாத திட்டம், விவசாய நிலத்தை பறிக்கிற திட்டம். இருக்கிற சாலைகளை அகலப்படுத்துங்க, அன்னூரில் ஒரு மேம்பாலத்தை போடுங்க. மிக எளிமையாக குறைந்த செலவில் இந்த போக்குவரத்து நெரிசலை, சிறு நெரிசலை தீர்க்க முடியும். அதுவும் குருடம்பலம் வரைக்கும் இருந்தால் மிகப்பெரிய நெரிசல். அதை தீர்க்கறதுக்கு நீங்கள் மேம்பாலத்தை போடலாம். மக்களுக்கு விரைவாக வந்து போகிறதுக்கு, தொழிலாளர்கள் நகரத்துக்குள் வந்து போகிறதுக்கு நீங்கள் மெட்ரோ ட்ரெயின் திட்டத்தை கொண்டு வாங்க. அதில் முதலீடு பண்ணுங்கள். ஆக்கப்பூர்வமான முதலீடுகள், ஆக்கப்பூர்வமான திட்டங்கள், அறிவியல் பூர்வமான தரவுகளின் அடிப்படையிலான திட்டங்களை தான் நாங்கள் கேட்குறோம் ஒழிய நாங்கள் விவசாயிகள் இடம் கொடுக்காம எல்லா திட்டங்களும் செயல்படுத்தப்படலை. விமான நிலையம் விரிவாக்கத்துக்கு யார் கொடுத்தா? விவசாயிகள் தான் கொடுத்தோம். நீலாம்பூர் பைபாஸுக்கு யார் கொடுத்தா? நாங்கள் தான் கொடுத்தோம். மேற்கு புற வழிச்சாலைக்கு யார் இடம் கொடுத்தா? நாங்கள் தான் கொடுத்தோம். சாலையில் அகலப்படுத்துறதுக்கு நிலம் கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆக இவர்கள் தவறான திட்டங்களை, பொதுமக்களை, விவசாயிகள், நடுத்தர மக்களை, சிறு குறு தொழில் முனைவர்களை சுரண்டக்கூடிய திட்டங்களை தான் நீங்கள் சமர்ப்பிக்கிறார்கள். இதுதான், அதனால தான் நாங்கள் திட்டக்குள்ள எங்களுக்கு இடம் வேணும்னு கேட்குறோம். சாலை பாதுகாப்புள்ள எங்களுக்கு இடம் வேணும்னு கேட்குறோம். ஆக ஒட்டுமொத்த சமூக நன்மைக்காக, இந்த பகுதி நன்மைக்காகத்தான் நாங்கள் எங்களுடைய பங்களிப்பை கோருகிறோம், சரியான ஆவணங்களை கோருகிறோம். இங்கே இருக்கக்கூடிய ஊடக நண்பர்கள் தயவு செய்து மாவட்ட நிர்வாகத்துக்கிட்ட, நெடுஞ்சல் நிர்வாகத்திட்ட முதல்ல டிபிஆர் ஏன் கொடுக்கலன்னு கேளுங்க.